ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சஸில் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கிற அந்த டெஸ்ட் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் அதில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 1 எந்த எக்ஸாம், எந்த TNPSC எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலுமே இந்த பேட்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேசிக்லேருந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு பேட்சஸாக இருக்கும். எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பேட்சஸாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு வீக் எண்டில் வந்து ஒரு டெஸ்ட்டு இல்லை வீக்கில் ஒரு டெஸ்ட் அல்லது 2 டெஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா எவ்ரிடே டெஸ்ட்டு, ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே வந்து டெஸ்ட்டு அப்படிங்கிற உங்களால் ஈஸியாக படித்து டக்குன்னு டெஸ்ட் எழுதி அடுத்தடுத்ததுக்கு உங்களால் மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய அளவில் தான் உங்களுக்கு வந்து இந்த பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் தேவைப்படுமோ அது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த தமிழ் பேட்சஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ தமிழ் பேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்குமான ஸ்கூல் புத்தகத்தை டோட்டலாக கவர் பண்ணி இந்த பேட்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு இயலுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இயல் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு ஒரு 3 இயல் முடித்த உடனே அந்த பருவத்துக்கு ஒரு ரிவிஷன் தேர்வு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் பருவம் அப்படிங்கிறது போவோம். ஸோ அதே மாதிரி அடுத்த 3 இயல் அதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டோட்டலாக 3 இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு அதற்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ப்ராப்பராக ஒவ்வொரு இயலுக்கும் டெஸ்ட்டு, ஒவ்வொரு டெமுக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு 6th 7th 8th அந்த மாதிரி உங்களுக்கு போகும். 7th 8th வரைக்கும் போனோடனே 6th to 8th வரைக்கும் படித்த விஷயங்களை ரிவிஷன் பண்ணி அது ஒரு டெஸ்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த 9th வந்து போவோம். அதே மாதிரி 9th 10th முடிச்சுட்டு 9th 10th ரிவிஷன் டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து 10th 11th அப்படிங்கிற மாதிரி போவோம். அதே மாதிரி 11th 12th முடிப்போம். அதற்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 11th 12th ரிவிஷன் டெஸ்ட்டு, லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக உங்களுக்கு தமிழ் அப்படின்னாலே வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி ஒரு ஆஸ்பிரண்ட் பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டே போவாங்க. ஆனால் வந்து ப்ராப்பர் ரிவிஷன் இல்லை அப்படிங்கிறப்ப படித்ததெல்லாம் மறந்துட்டு தான் போகும். ஸோ அதை கவனத்தில் கொண்டு தான் ப்ராப்பர் ரிவிஷன் கொடுத்து இந்த பேட்சஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதில் 6th 8th வரைக்கும் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால அதில் வந்து உங்களுக்கு எவ்ரிடே டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து 50 கேள்வி இருக்கும். 9th 12th வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இயலுக்கான டெஸ்ட்லேயே உங்களுக்கு 100 கேள்விகள் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மற்றபடியான டேர்ம் டெஸ்ட்டு, மற்றபடி வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட்டு, 7th அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 100 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான சோர்ஸ் புக் அப்படிங்கிறது நமக்கு தமிழுக்கு ஸ்கூல் புக்கு தான். ஸோ ஸ்கூல் புக்குக்கான ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் படிக்கிறதுக்கான அந்த ஒரு PDF அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் மார்க்கெட் PDF இருக்கும். ஒவ்வொரு பாடத்துலையும் ஒவ்வொரு இயலையும் என்னென்ன பாயிண்ட்டை முக்கியமாக ஹைலைட் பண்ணி மெயினாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கானது அண்டு வந்து புக் பேக் கொஷினுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு அந்த மார்க்கெட் PDFல இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இது தமிழ் பேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம GS பேட்சை பார்க்கலாம். GS பேட்சில் பார்த்தீங்கன்னா 2 GS பேட்ச் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா GS பேட்ச் 1, அதாவது டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த பேட்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எவ்ரிடே உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2வது பேட்சில் வந்து என்னென்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் எவ்ரிடே டெஸ்ட்டில் டெய்லி 50 கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் அப்படிங்கிறதுல 2வது நாள் ஒரு நாள் விட்டு 2வது நாள் வந்து 100 கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒன்று தான் இருந்தாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து டெய்லி டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்ரிடே டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணுவோம். அடுத்த 2வது நாளைக்கு வந்து நம்ம இன்னும் 2 சப்ஜெக்ட் கவர் பண்ணுவோம். அடுத்த 2வது நாளைக்கு இன்னும் வேறு சப்ஜெக்ட் கவர் பண்ணுவோம். இதே மாதிரி 6 நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் கவர் பண்ணுவோம். 7வது நாள் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன், அந்த 6 நாள் படித்ததை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுவோம். அதே மாதிரி 7வது நாள் வந்து ஒரு வாரத்துக்குன்னு ஒரு மேக்ஸ் டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணி அதற்கான டெஸ்ட் வந்து நம்ம இது பண்ணிக்குவோம். அதே மாதிரி திருக்குறளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் திருக்குறளை வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வாரம் அப்படிங்கிறப்ப நம்ம வெறும் ஒரே சப்ஜெக்ட்டை ஒரே டாப்பிக்கை படித்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அல்டர்னேட்டிவாக ஒரு 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அல்டர்னேட்டிவாக முடிப்போம். அதே மாதிரி அதில் மேக்ஸும் முடிப்போம், அதே மாதிரி திருக்குறளும் முடிப்போம், ப்ராப்பராக ரிவிஷனும் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரமாக உங்களுக்கு வந்து போகும். அதே மாதிரி 3 வாரம் போனோடனே இதில் நான் அதை மென்ஷன் பண்ணல. 3 வாரம் போனோடனே அந்த 3 வாரத்துக்கு படித்த கண்டென்ட்டை வந்து ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட்டாக எழுதிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பேட்சஸில் உங்களுக்கு 3 வாரத்துக்கான ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் 4வது வாரம் 5வது வாரம் 6வது வாரம், ஸோ அதே மாதிரி 6 வாரம் முடிச்சுட்டு அது ஒரு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 7வது வாரம் 8வது வாரம் 9வது வாரம் இதே மாதிரி 3 வாரத்துக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 3 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கான உங்களுக்கு டைம் எடுத்து 3 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக எல்லா டாப்பிக்கும் ஈஸியாக ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கான கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி டெஸ்ட்டுக்கு 50 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீக்லி ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 100 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு 25 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 100 கேள்விகள் ப்ளஸ் மேக்ஸுக்கு 25
125 கேள்வி, மார்க் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 200 கேள்வி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்ரிடே என்ன படிக்கணுமோ, இல்லை வெளியே ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியலை ரெஃபர் பண்ணுறோன்னா அதற்கான பிடிஎஃப் என்னவோ அதற்கான ப்ராப்பரான பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை மார்க் பண்ணப்பட்ட மார்க் பிடிஎஃப் இருக்கும், அன்மார்க்டு பிடிஎஃப் இருக்கும், மார்க்டு பிடிஎஃப் இருக்கும். மார்க் பண்ணதில் முக்கியமான பாயிண்ட்லாம் என்னவோ அதெல்லாமே மார்க் பண்ணி தெளிவாக நோட் பண்ணி புக் பேக் ஆன்சர்லாம் நோட் பண்ணியே உங்களுக்கு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக படிக்க வரீங்கன்னா எல்லாமே என்னென்ன பாயிண்ட்டுன்னு உங்களால் தேடி கண்டுபிடிச்சி நோட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா அந்த மார்க் பிடிஎஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்குமே நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட்டுக்கான ஒரு 5 to 10 மினிட்ஸ் வீடியோ, அதில் இந்த கண்டென்ட் எப்படிப்பட்டது, இதில் எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோஸ். இதை பார்த்துட்டு படிக்கும்போது உங்களால் எளிமையாகவே அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிசியோட கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து கேட்பாங்களோ, என்ன மாதிரி பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இருக்கக்கூடிய அந்த மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட்டில் இருக்கும். மற்ற டெஸ்ட் எல்லாமே நமக்கு ஆப்பில் ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் மல்டிபிள் டைம் எவ்வளோ டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நாளில் எந்த டெஸ்ட்டை வேணால் நீங்கள் பேட்ச் முடிகிற வரைக்கும். இந்த வேலிடிட்டி வந்து ஜிஎஸ் பேட்ச்க்கு வந்து 6 மந்த் இருக்குது. ஜிஎஸ் பேட்ச் 2 பேட்ச்க்குமே 6 மந்த் இருக்குது. உங்களுக்கு தமிழ் பேட்ச்க்கு வந்து 5 மந்த் அப்படிங்கிற மாதிரி வேலிடிட்டி இருக்குது. இந்த வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் எந்த டெஸ்ட்டை எப்போ வேணால் நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இல்லை, எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழ் பேட்ச்சுக்கும் சரி, இந்த பேட்ச்சுக்கும் சரி, இதற்கு அடுத்து இருக்கிற பேட்ச்சுக்கும் சரி, அந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டாகவே இருக்கும், பிடிஎஃபாகவே இருக்கும். ஸோ பிடிஎஃபாகவே ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மற்ற டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? மேக்ஸ் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இதற்கான ஆன்சர்ஸ், டீட்டெயிலான ஆன்சர், இதற்கான ஃபுல் டீட்டெயிலான ஆன்சர் என்னவோ அதுவும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கீயாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து வந்துடும். ஸோ மற்றபடி வந்து எதுக்கெல்லாம் டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேள்வி கேட்பாங்களோ அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பேட்சஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஜிஎஸ் பேட்ச் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ டெய்லி டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஜிஎஸ் பேட்ச் 2 அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் வந்து என்னென்னா டெய்லி 50 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டு. ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் அதை டெஸ்ட் எழுதுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு 100 கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள், ஒரே மாதிரியான ஃப்ளோ தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த 2 நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட், ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரெண்டாவது 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாபிக், இன்னொரு சப்ஜெக்ட் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போகும். அதே மாதிரி ஒரு 5 days அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நாள் ஒரு டாபிக், அடுத்த 2 நாள் ஒரு டாபிக், அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களால் குயிக்காக டக்குன்னு உங்களால் முடிச்சிட முடியும். அதுக்கான ப்ராப்பரான டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 பாடம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக எந்த டாபிக் வந்து பெருசாக இருக்கும், எதில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், எதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும், எது ஈஸியாக முடிக்கலாமோ, ஸோ அந்த ஃப்ளோ, அந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக யோசிச்சு தான் இந்த பிளான் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கோம். அது எல்லாமே எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் உங்களுக்கு இந்த பிளானாக இருக்கலாம், இதற்கு முன்னாடி போடப்பட்ட ஜிஎஸ் பேட்ச் 1க்கான பிளான் இருக்கலாம், அது எல்லாமே எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் ஒரு தெளிவான பிளான் போட்டு தான் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற, எந்த ஆர்டரில் படித்தா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியுங்கிற அந்த ஒரு பிளான் போட்டு தான் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு 5 days வந்து உங்களுக்கு வந்து போகும். அதில் வந்து என்னன்னா 2 சப்ஜெக்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அது இல்லாமல் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 days முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 5 days முடியும், ரெண்டாவதுல ஒரு 5 days முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு 10 days முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 9 நாள் படித்த விஷயங்களை வந்து என்னன்னா ரிவிஷன் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு தான் அதுக்கு அடுத்தது நீங்கள் அடுத்த கண்டென்ட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒருக்காவும் வந்து நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுவீங்க. வந்து டே 1லேருந்து டே 40 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு தான் நம்ம வந்து அடுத்த கண்டென்ட்டுக்கு போவோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டு, அது இல்லாமல் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ப்ராப்பரான டைம் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் வந்து டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் படிப்பாங்க. ஆனால் ரிவிஷன் பண்ணாதனால தான் வந்து லாஸ்ட் டைமில் எக்ஸாமில் ரீகால் பண்ண முடியாது, இல்லைனா ரொம்ப நாள் படிச்சுட்டே வருவாங்க, திருப்பி பார்த்தா எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக அந்த ரிவிஷனுக்கான பிளானும் சேர்த்து தான் உங்களுக்கு இதில் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஃபுல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது, ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க எதை மட்டும் படித்தா போதும், குரூப் 4க்கு படிக்கிறவங்க எதை மட்டும் படித்தா போதும், ரெண்டும் படிக்கிறவங்க எதை மட்டும் படிச்சுட்டு, அதாவது எதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தெளிவாகவே உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் பேட்ச் அப்படிங்கிறது தெளிவாக உங்களால் ஜிஎஸ்ல நல்ல ரேங்க், நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு இந்த ஜிஎஸ் பேட்ச் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 3 பேட்சஸ்க்கான பிளானை தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேட்சஸை வந்து எப்படி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து இதுதான், சந்தோஷ் மணி அகாடமி அப்படின்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஹோம் பேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டடி மெட்டீரியல்னு ஒன்று இருக்கா. அந்த ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு தேவையான முக்கியமான பிடிஎஃப்ஸ் இருக்கும். அண்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா?
ரைட். ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சஸ் யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கோர்சஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட என்னென்ன அவைலபிலிட்டியான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். 3 கோர்சஸ் இருக்குது. ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு இங்கேயே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேட்ச், ஜிஎஸ் பேட்ச் 1, ஜிஎஸ் பேட்ச் 2 அப்படின்னு இருக்குது. இதில் தமிழ் பேட்சுங்கிறது 600, இது 800 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இதோடைய நார்மலான ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் சரிங்களா. இப்போ நம்ம இதற்கான ஆஃபராக வந்து 50% ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 7 டேஸ் வரைக்கும் இதுக்கான வேலிடிட்டி இருக்கும். 7 டேஸ்க்குள்ளே 50% ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த 7 டேஸ் முடியறதுக்கு இன்னைக்கு அண்ட் நாளைக்கு, அதாவது நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மலான ப்ரைஸில் இருக்கும். அப்பப்போ வந்து ஏதாவது ஆஃபர் அப்படிங்கிறது போடுவோம். ஆனால் இந்த 50% ஆஃபர் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தான் சரிங்களா. இப்போ வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 20%, 30% வரைக்கும் வேணால் இருக்கலாம் முடியும். 50% ஆஃபர் அப்படிங்கிற இந்த அளவுக்கு வந்து குறையாது சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு பேட்சை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ தமிழ் பேட்சை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஓவர் வியூ மேலே இருக்கு இல்லையா, ஓவர் வியூ அப்படிங்கிற இதில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு 600 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். இந்த அவைலபிள் ஆஃபர்னு இருக்கு இல்லையா, இந்த அவைலபிள் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 600 அப்படிங்கிறது அப்படியே பாதியாக 300 மாறிடும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பேட்சஸும் வந்து 800 இருந்துச்சுன்னா அது பாதியாக வந்து 400 மாறிடும். ஸோ இப்போதைக்கு இந்த ஆஃபர் இருக்குது. ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ ஏதாவது ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு உடனே அதுக்கான ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்கும். இதோடைய கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்சஸ்க்குள்ளே உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ எந்த பேட்சஸாக இருந்தாலுமே அந்த பேட்ச்க்குள்ளே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்சுக்கான ஷெடியூல் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அந்த பேட்சோட ஷெடியூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷெடியூலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஷெடியூலில் எந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு உங்களுக்கு டே 1 அப்படிங்கிற மாதிரி, ஸோ இந்த டே 1 டே 2 அப்படிங்கிறது அந்த ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்னென்னைக்கு என்னென்ன மாதிரி படிக்கணும், என்னைக்கு எந்த டெஸ்ட் எழுதணும், என்னைக்கு எந்த ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேயே இருக்கும் சரிங்களா. அந்த பேட்சை பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அந்த செகண்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இது ஓப்பனில் தான் இருக்கும். இது யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ஃபோல்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டரும் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எதுவுமே ஓப்பனில் இருக்காது. அது எல்லாமே வந்து லாக்கில் இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்குன்னா இதுக்குள்ளே 6th ஸ்டாண்டர்ட் EL1 அப்படின்னு இருக்குன்னா ஸோ இதுக்குள்ளே எல்லாமே லாக்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பே நவ் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த EL1 அப்படிங்கிறதுக்குள்ள மார்க்கெட் PDF, அன்மார்க்கெட் PDF அதற்கான டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டேமுக்கும் டேம் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து 6th 12th வரைக்கும் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே இடத்துல வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக எல்லாத்தையுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து தமிழ் பேட்சை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து GS பேட்ச் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது பற்றின ஓவர் வியூ உங்களுக்கு இங்கே இருக்கும். இதோடைய கண்டென்ட்டை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து வீக் 1 வீக் 2 அந்த ஆர்டரில் இருக்கும். ஸோ வீக் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு டே 1, அதாவது இதோடைய ஷெடியூல் என்ன அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்டுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா இதோடைய ஷெடியூல் அப்படிங்கிறது இதை பார்த்துட்டே நீங்கள் வந்து இதை படி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வீக் 1 அப்படிங்கிறது கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே டே 1 டே 2 அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். டே 1ங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ டே 1க்கான டெஸ்ட் மேலே ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து டே 1க்கான டெஸ்ட். ஸோ இதற்கான மார்க்கெட் PDF, இதற்கான அன்மார்க்கெட் PDF, இதற்கான வீடியோ 5 to 10 minutes வீடியோ, இதுக்கான டெஸ்ட் மேலே இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் இந்த ஆப்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகி ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்பில் எல்லாமே சரிங்களா, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்குது இல்லையா, ஸோ இந்த பே நவுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ 800 காட்டுது இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 50% இருக்குது. இதை நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 800ங்கிறது 400 மாறிடும் சரிங்களா. 400 மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து பே நவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், UPI பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஃபோன்பே, கூகுள் பே, அது எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த வழியில் வேணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணாலே இதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அன்லாக் ஆகிரும். இப்போ லாக்கில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அன்லாக் ஆகிரும். ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதே மாதிரியே தான் GS பேட்ச் 2 அப்படிங்கிறதும் சேம் இதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வந்து கண்டென்ட்டுங்கிறதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டும் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வேலை தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும்.
மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டோர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சாட்டுங்கிற ஆப்ஷனில் வந்து இப்போ சந்தோஷ் மணி அப்படின்னு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட் மட்டும் ஓப்பனில் இருக்கும். ஸோ எங்கள்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஏதாவது டைப் பண்ணி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து சாட் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து இமேஜ் மாதிரி அனுப்பணும், இல்லை வந்து ஃபோல்டர் மாதிரி எதாவது அனுப்பணும், டாக்குமெண்ட் மாதிரி எதாவது அனுப்பணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பி கேட்டுக்கலாம். அல்லது இந்த மைக் மாதிரி இருக்கு இல்லையா, வாய்ஸ் மெசேஜில் அனுப்பி கேட்கணும் அப்படின்னா இந்த மைக் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜில் கூட வந்து அனுப்பி கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதோ இப்போ ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க, தமிழ் பேட்சோ ஜிஎஸ் பேட்சோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்சுக்கான ஒரு குரூப் மாதிரி வந்து இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். கேட்கணும் அப்படின்னா அதில் போய் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். அதேமாதிரி ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதேமாதிரி பேச்சஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் என்னென்ன பேச்சஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, கோர்சஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ எல்லாமே ஈஸி அசஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லாமே நீட்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே இதிலே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு டைம் கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.